அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பில்ட் எபிக் கேரியர் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி பார்ப்போம். இந்த புக் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அசோக் குமார் அப்படின்ற ஒரு கேரியர் கன்சல்டன்ட்டு. ஸோ அவங்கள்ட்ட ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த கோர்ஸில் வந்து இந்த புக் வந்து படிங்க, அங்கூர் வரிக்கோ அப்படின்றவரோட புக் வந்து படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரியலி உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல புக்கு இந்த புக்கு. ஸோ இந்த புக்கில் இருக்க அந்த புக்கோட சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அங்கூர் வரிக்கோ யார் அப்படின்னா, இன்றைக்கி அந்த 15 to ஒரு 30 இந்த ஏஜ் இடையில் இருக்கிற பீப்புளுக்கான எஜுகேஷனை வந்து கொடுக்கறதுல இவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவர் ஏன் நினைக்கிறாங்கன்னா, என்ன நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டீச் பண்ணலையோ அதை நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்றது அவரோட மிஷன். இவரோட மிஷனை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய மிஷனும் கிட்டத்தட்ட அதுதான். ஸோ நான் என்ன ஸ்கூல் காலேஜில் எனக்கு என்ன கிடைக்கலையோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா கற்றுக்கிட்டனோ அதை வந்து நான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். குறிப்பாக பார்க்கும்போது என்னோட ஒரு எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு நபரை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ இந்த புத்தகம் யாருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டேன். 25 அதாவது 15லேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த புக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த வயசுலேயுமே இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஒரு கரியர் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்க கரியரில் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலை, ஒரு கரியரை ஷிஃப்ட் பண்ணணும், இல்லாட்டி நான் ஒரு சைடு ஹஸ்ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும், எந்த சைடு போகிறது எனக்கான பாத் எதுவும் தெரியல அப்படின்னா இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த புக்கில் வந்து எந்த பக்கத்தை திருப்பினாலும் அந்த பக்கத்தை ஒரு பேஜை மட்டும் நீங்கள் படிக்க முடியும். அதாவது நான் சும்மா ரேண்டமாக நீங்கள் ஏதோ ஒரு பேஜ் எடுத்து அந்த புத்தகத்தில் இந்த ஒரு பேஜை மட்டும் படித்தாலே அந்த பேஜில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே அந்த ஒரு பேஜ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகத்தை டிசைன் பண்ணியிருக்க வேவே வந்து இப்படி தான். மேபி இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக நம்ம போகிறதுனால தினையும் 1 பேஜ் படிக்கிறதும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணாங்களா அப்படின்னு தெரில. இப்போது இந்த கேரியர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கேரியர் அப்படின்றது ஒரு வேலையை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் படித்து முடிச்சதுக்கப்புறம். அதே வேலையில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறோம், அதனாலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிறோம். அதுக்கப்புறம் அந்த கரியரில் வந்து நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம வீட்டில் இருப்போம். இதுதான் வந்து நம்ம கெரியராக நிறைய பேர்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சுற்றி இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு ரினைசன்ஸ் மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு கெரியர் அப்படின்றது இப்போது நாம் சூஸ் பண்ணுற முடியுது. முன்னாடி வந்து ஃபார் சிச்சுவேஷன்னால் சில இடங்களில் வந்து ஒரு ஜாப் கிடச்சுன்னா அது வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மேபி தேங்க்ஸ் டு இந்த பீரியடுக்கு சொல்லலாம். ஏன்னா நம்மளால் எந்த பிடிச்ச ஒர்க்கோ அதை செய்ய முடியுது. ஓகே, நம்மளால் இந்த ஒர்க் பிடிக்கல அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிக்க முடியுது. இந்த ஒரு ஜேர்னி இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா கெரியர் அப்படின்றது ஸ்ட்ரைட் லைனாக இல்லை. அது ஒரு மாதிரி ஒரு அப்ஸ்கேலிங், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்து அப்ஸ்கேலிங் தான் போயிட்டுருக்கு. கெரியர் அப்படின்றது ஒரு சிங்கிள் பாத் கிடையாது அப்படின்றது தான் இந்த புக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணுது. நிறைய இன்றைக்கி கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லான இருக்க ஒரு பீப்புள்ஸோட டெஸ்டிமோனிஸ் மாதிரி இதில் இருக்கும். அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு கேட்டால் யாருமே வந்து நான் செட்டில் ஆகலை அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆச்சரியமாக இருந்தது. இப்போது இருந்தால் உங்களோட கரியர் அப்படின்றது நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா, இல்லை மேபி என்ன வேணால் நடக்கலாம், நெக்ஸ்ட்டு நான் கரியர் கூட சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போது என்னென்னா, ஒன்று இந்த கரியர் வந்து அப்படின்றது உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அப்படின்றத அந்த டைமில் அதை சூஸ் பண்ணி நீங்கள் போகும்போது உங்கள் கரியர் எனக்கு நிச்சயமாக க்ரோ ஆகிட்டு தான் இருப்பீங்க அப்படின்றது தான் இந்த புக்கோட. ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாது, வேறு எந்த புக்ஸும் படிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஒரு 30 நாள் டைம் கிடச்சா கூட எத்தனை நாள் உங்களுக்கு டைம் கிடையாது அத்தனை நாள் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போர் அடிக்கும் தெரியுமா? அப்போ போர் அடிக்கும் போது நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணுவோம் நம்ம, இல்லை ஏதோ ஒன்று கற்றுப்போம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அங்கே தான் உங்களுக்கு இந்த க்யூரியாசிட்டி அப்படின்றதே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஏதோ நமக்கு ஒன்று க்யூரியஸாக இருக்கும், அதை படிக்க ஆரம்பிப்போம், அதில் அப்படியே ஸ்கில் டெவலப் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்தை நம்ம வந்து இப்போது யாருமே பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரே ஒரு ஸ்கில் 2025 இருக்கலாம், இல்லை வந்து இனி வரப்போகிற காலமாக இருக்கலாம். இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த க்யூரியாசிட்டி உங்கள்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, க்யூரியாசிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் எப்போவுமே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்றது தான் அந்த புத்தகம் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அந்த இழந்த க்யூரியாசிட்டி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சும்மா இருக்கணும். ஏன்னா அந்த டிஸ்ட்ராக்டான மைண்ட்லேருந்து
ஃபஸ்ட்டு சும்மா இருந்து நமக்கு போர் அடிக்கும் போது ஏதோ ஒன்று கற்றுக்க நமக்கு ஒரு இயல்பாக ஒரு ஆசை வரும். அப்போ அந்த க்யூரியாசிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து பயப்படுறதுனா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய தோணுது, எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியலன்னு. நிறையத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்றாரு. அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரு பியூட்டியை. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிடுங்க அப்படின்றாரு. இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணாட்டி எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ உங்களுக்கு முடிவெடுக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிரும். இதே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக என்ன உங்களுக்கு தேவை அப்படின்றது தெரியும், அது ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நான் என்னோடய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எனக்கே நான் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். டிஃபால்ட்டாக என்னென்னா எனக்கு என்ன பிடிக்குதோ ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சரியோ தப்போ உள்ளே இறங்கி பார்த்துடுறது. நமக்கு வந்து இது வருமா வராதுன்னு கூட தெரியாது, நமக்கு லைஃபுக்கு சூட் ஆகுமா என்னன்னு கூட தெரியாது, செஞ்சு பார்த்துடுறது. லேர்ன் பை டூயிங் அப்படி தான். அப்புறம் மிஸ்டேக்ஸ் வரும், ஓகே இதை நமக்கு செட் ஆகலை போல் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துடும். ஆனால் ஒரு சில பேர் வந்து இதில் எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று எடுத்தாங்கன்னா அதை முடிச்சே ஆகணும், பிளான் ஏன்னா நோ பிளான் பி அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த பிளான் ஏவை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸ்ப்ளோரேஷன் நான் சொல்கிறேன். இதுதான் நமக்கு பிளான் ஏ அப்படின்னு தெரியணும் இல்லையா, இதுதான் நமக்கான பிளேஸ் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸ்ப்ளோரேஷன். இப்படிலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் ஓகே நம்மளோட நேச்சுரலாக நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நேச்சுரலாக நமக்கு என்ன வருது அப்படின்றது தெரியும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளான் ஏ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்கலாமே தவிர எக்ஸ்ப்ளோரேஷனில் நீங்கள் இப்படி ஸ்டிக் ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஊரில் தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா ஒருத்தர் இப்படி தேடிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலைக்காக போகிறாரு, ஒரு 6 மாதத்தில் வெளியே வராரு, வேறு ஏதோ தொழில் பண்ணுறாரு, வெளியே வராரு. ஆனால் பார்த்து இவன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனால் யாருமே வந்து அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்டா, ஏதோ அவன் லைஃப்பில் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்கிறதே கிடையாது. பட் ட்ரூத் என்னென்னா அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி உங்களுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்கள் லைஃப்பில் இருக்க 60 இயர்ஸோ 70 இயர்ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே அந்த 5 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நீங்கள் பாட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாமல் ஏதோ ஒரு பக்கம் சம்பளம் வந்துட்டுருக்கும், அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா, நம்ம எந்த சைடு போகணும் அப்படின்ற பார்த்து கிடைச்சாலே அதுவே ஒரு பெரிய விஷயம். அதாவது நிறைய பேர் இங்கே நம்ம கரண்ட்டாக இருக்க விஷயம் என்னென்னா, எதுக்காக நம்ம ஸ்டக்காகி நிற்போம், எங்கே போய் பிளாங்காகி நிற்போம் அப்படின்னா, நான் எந்த பாத்தில் போகிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பாத்து தான் தேடிட்டு இருப்போம். தட் எக்ஸாக்ட் பாத், எக்ஸாக்டாக நம்ம போகிற பாத் தெரிஞ்சுன்னா நம்ம கிளாரிட்டி வந்துடும், ஓகே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த பாத் நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்றது இது வந்து தி பெஸ்ட் வே. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருந்தது. ஒரு இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அண்டு ஒரு கம்பெனிக்கு வந்து புதுசாக போகிறீங்கன்னா எப்படி எப்படி அங்கே வந்து பிஹேவ் பண்ணணும். ஏன்னா நிறைய அங்கே உங்களோட அந்த கம்பெனி அந்த ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க, நீங்கள் நாலேஜபிளாக இருக்கலாம், அவங்க வந்து கம்மியாக இருக்கலாம், பட் எடுத்தோடனே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரீலான்ஸாக நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுனா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக பண்ணுறதுனா என்ன பண்ணணும். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரீலான்ஸுக்கும் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது என்னென்னா, ஓகே நம்மளோட கேரக்டருக்கு மேபி கவர்மெண்ட் ஜாப் தான் செட் ஆகும், இல்லை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும், நான் வந்து லேர்ன் பை டூயிங் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான் செட் ஆகும் அப்படின்றத ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காரு இந்த புக்கில். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹைக்கு போயிட்டு இந்த பொசிஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே கனவுல வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு கூட அந்த ஜாப் பிடிக்காமல் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் வெளியே வந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பொசிஷன் மேலே நம்ம ஆசை வச்சுட்டோம். இப்போது டாக்டர் அப்படின்னா டாக்டர் ஆகணும்னு அதில் ஆசை இருக்கும். பட் அந்த பொசிஷன் எந்த ப்ராசஸை ஹோல்டு பண்ணுது. இப்போ டாக்டரேட்டாக என்ன பண்ணணும், தினையும் பேஷண்ட் பார்க்கணும், தினையும் இந்த உடலை பற்றி படிக்கணும், மைண்டை பற்றி படிக்கணும். இந்த ப்ராசஸ் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறதில்ல. இந்த ப்ராசஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வெதர் டாக்டரோ இல்லை வேறு எந்த தெரப்பிஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க அந்த ஃபீல்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க.
இந்த ப்ராசஸ் பிடிக்கல அப்படின்னா வேறு ஃபீல்டு மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும், அந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். ப்ராசஸ் இருந்ததுன்னா உங்களை நிச்சயமாக அந்த பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கெரியரை ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுனா, பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது கூட எழுதியிருப்பார். அதாவது ஒரு இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் அந்த கஷ்டம் என்ன அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பிஹெச்டி படிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறாரு. அதுக்கு வந்து ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்து லோன் வாங்கிட்டு போகிறாரு. அங்கே போய் தான் தெரியுது அவருக்கு அந்த பிஹெச்டி வந்து இவருக்கான ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அப்புறம் பிஹெச்டி வந்து ட்ராப் பண்ணிட்டு திரும்பி நம்ம ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் செக்டாரில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் பண்ணிட்டு வராரு, இந்த ஹியூஜான அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எல்லார் ஃபேமிலிலையும் ரொம்ப இந்த ஒரு பெரிய ட்ரீமோடு நம்ம அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த ஃபாரினுக்கு அனுப்புறது, காலேஜ் போகிறது, அப்புறம் ஒர்க்குக்காக ஃபாரின் போகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம ட்ராப் ஆகிட்டு வரும்போது முதல்ல நாமளே ஒரு மேபி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து உடைச்ச மாதிரி ஆயிரும். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதியிருந்தார். ரொம்ப நல்ல புக். சில புக்கில் வந்து டஃப் லாங்குவேஜாக இருக்கும், ரொம்ப ஈஸி லாங்குவேஜாக இருக்குது. ஒன்று ரீடிங் எங்கேயுமே லேக் ஆகலை, அப்படியே போய்கிட்டே இருக்குது. நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே அந்த புக்கை முடிச்சிடலாம். ஸோ அது முக்கியமாக இந்த புக்கை வந்து படிக்கிறதோட இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த புக்கில் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான இன்சைட்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க. ஸோ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட கெரியரில் நீங்கள் என்ன பர்சியூ பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்சியூ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கா, நீங்கள் ரொம்ப ஹீல்டாக இருக்கீங்களா, நீங்கள் உங்களோட எமோஷனல் லெவலாக நல்லா இருக்கீங்களா, ஸோ உங்களால் ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் உருவாக்க முடியும். உங்களோட சுற்றி ஹெல்தி என்விரான்மெண்ட் இருக்கா, முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ரிவீல் ஆகும் அப்படின்றாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மைண்டே கிளாரிட்டியாக இல்லாத போது நம்மளால் எங்கே பக்கம் போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து மெடிடேஷன். ஸோ நான் மெடிடேஷன் அண்ட் ஹீலிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ரொம்ப காமாகவும் கிளாரிட்டியாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து நான் இப்போயும் சொல்கிறேன், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு மெடிடேஷன் அப்படின்ற டூல் இருக்குது, ஹீலிங் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ அதனால் நான் ஈஸியாக அப்படியே ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அப்படின்றதான் அவர் அங்கே சொல்ல வர்றாரு. இப்போது உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்த்து அண்ட் மென்டலாக எமோஷ்னலாக நீங்கள் ரெக்கவர் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தானாக தேடி வரும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ என்னோட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் கெரியரே வந்து எப்படி டிசைன் ஆகும் அப்படின்னா உங்கள் பர்பஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஆகிட்ருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பர்பஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கெரியர் அதுக்குள்ளே தான் இருக்கும். அது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதனால் நான் எப்போவுமே ஒரு கெரியர் அப்படின்றது நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய, அதாவது ஒரு பெரிய டைமை வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு கேட்டகரி, சரிங்களா? அதனால் கெரியர் வேறு, உங்கள் லைஃப் வேறு அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது அந்த 8 மணி நேரம் ஒர்க் பார்க்குறதே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே இது எனக்கு பர்பஸே இதுதான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கெரியரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். இது உண்மை அது. ஸோ அப்படி நீங்கள் எந்த ஒர்க்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க, நீங்கள் எந்த ஒர்க்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவீங்க, உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மிஷனும் என்னோடய பர்பஸுமே இவரோடதும் அலைன் ஆகிறதுனால தான் மேபி எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சதா அப்படின்னு தெரியல. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மந்த் ஆன் மந்த்து ஒவ்வொரு ஊர்கள்லேயும் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒர்க் ஷாப் வந்து நடத்துகிறோம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பீப்புளோட அவங்களுக்குள்ளே இருக்க என்ன இன்பார்ன் ஸ்கில் இருக்குது அண்ட் அவங்க அந்த ஸ்கில்லை வச்சு என்ன கெரியர் வந்து சூஸ் பண்ணலாம் அண்ட் அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்களோட மிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களே தான் அதை செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் இதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தே ஹேவ் பாத், அவங்களுக்கு என்ன எங்கே போகிறது அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி அவங்களுக்கு நான் பாத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இங்கே இண்டிபெண்டண்டாகவும் ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையும் இங்கே வாழ முடியும். அதுதான் என்னோட முக்கியமான இந்த
பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒர்க் ஷாப் நடத்துறது கூட முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? See you in the next video guys. Bye.